திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் யார் வேண்டுமானாலும் வரட்டும் என்று சொல்லியிருந்தோம். என்டிஏ கூட்டணி பலம் இல்லாமல் இருக்கு. விஜய் வந்தாதான் இந்த கூட்டணியை காப்பாற்றவே முடியும். என்ன நடந்திருந்தாலும் திமுகவில் யாரை எதிர்த்து தீய சக்தி என்று எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் சொல்லி அரசியல் செய்தார்களோ அந்த நபர்களுடன் போய் இணைவது என்பது அவருடைய கற்பனையில் கூட நடந்திருக்க கூடாது என்றுதான். இன்ன வரைக்கும் திருமாவளவனோட உடன்பாடு எட்டவில்லை. இன்ன வரைக்கும் கம்யூனிஸ்டோட உடன்பாடு எட்டவில்லை. அவங்க எல்லாருக்கும் நீ வா, நீ யார் வரீங்க, 1 இந்த 2 இந்த 5 போன முறை 6ன்னா இந்த முறை 4 தான் விற்று கொண்டிருக்கிறார்கள், வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சைடு நெகோசியேட் நடக்கும்ல சார். தேர்தல் வரும் போகும் சார். அவங்கவுங்க அப்போ வேணால் ஒரு சட்டம் போட்டுருவோம். தேர்தலுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் காவல்துறை, சிபிஐ, அமலாக்கத்துறை இதெல்லாம் வேலையே செய்யக்கூடாது. 2 மாதத்துக்கு அப்புறமா வேலை செய்யக்கூடாது. வருஷத்தில் 8 மாதம் தான் வேலை செய்யணும். போட்டுருமா சட்டம்? 41 பேருடைய உயிர் போயிருக்குது. அதை கொச்சைப்படுத்துவது எந்த விதத்துலங்க? ஆனால் அவர் வெளியே வரும்போது மேலே ஏறி நின்று பயங்கர உற்சாகமாக வர்றாரு. வேற ஒருவேளை பாஜகவுக்கு நான் அடி பண்ணியில அப்படின்னு சொல்ல வர்றாரா? சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், where taste meets elegance. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நியூஸ் கிளிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பாஜகவிலிருந்து திரு நாராயணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் கௌதம். தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. ஓராண்டாவே தேர்தல் வேலைகள் தான் போயிட்டு இருக்கு. பட் ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இதுக்குள்ளே நீங்கள் எல்லாம் பண்ணணும்னு. ஸோ இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரபரப்பு இருக்கும். எப்படி போயிட்டு இருக்கு தேர்தல் வேலைகள்? அருமையாக இருக்கிறது. ஒரு ஜனநாயக கொண்டாட்டம், ஜனநாயக திருவிழா அப்படி தான் சொல்லணும். இது ஒரு ஜனநாயகத்தில் இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் என்பது மக்கள் ஒவ்வொரு 5 வருடமும் தங்கள் பிரச்சனைகளை யாரிடத்திலே சொல்ல வேண்டும், தங்களுக்கான குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஜனநாயக முறையிலான வாக்குப்பதிவு. அதை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், மகிழ்ச்சிகரமான விஷயம். அதனால் இதில் குறிப்பாக இந்த ஒரு 30-35 நாட்கள் எல்லோருமே, எல்லா அரசியல் கட்சிகளுமே பரபரப்பாக இருக்கும். அதே சமயத்தில் மக்களும் தங்களுடைய அடுத்த 5 வருடத்திற்கான யார் நம்மை ஆள வேண்டும் என்று சொல்வதை விட யார் நிர்வாகத்தில் இருக்க வேண்டும், அரசு நிர்வாகத்தில் இருக்க வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்கிறார்கள். வரவேற்கத்தக்க ஒன்று. திமுக கூட்டணி ஒரு அவங்க சைடில் தொகுதி பங்கீடெல்லாம் முடிச்சு ஒரு 4-5 இன்னும் 2-3 கட்சிகளுக்கு தான் பாக்கி இருக்குது. மற்ற எல்லாத்துக்கும் முடிச்சு அவங்க ஒரு கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. நம்ம சைடில் இன்னும் அதுக்கான பேச்சுவார்த்தையே தொடங்காமல் இருக்க மாதிரி ஒரு தோன்றிருக்கு. அது குழப்பம் நிறைந்த கூட்டணியில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது. இரண்டாவது, இப்பொழுது கூட அவர்கள் தொகுதி பங்கீட்டை முடித்திருந்தாலும் கூட அவர்கள் மிக அதிக அளவில் மதிமுக ஆகட்டும் அல்லது திருமாவளவன் ஆகட்டும் எல்லா கட்சிகளிடமுமே திமுகவுடைய சின்னத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவன் அதான் பண்ணுறாங்க. அதிக இடங்கள் கேட்டால் நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் இருக்க வேண்டும் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ இது உண்மையிலேயே ஒரு ஆக்டோபஸ் போன்ற சிறிய கட்சிகளை அழிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முயற்சி என்று தான் நான் பார்க்கிறேன். இவர்கள் மற்ற கட்சிகளை அடிமையாகத்தான் கருதி கொண்டிருக்கிறார்கள், இன்க்ளூடிங் கம்யூனிஸ்டுகளை உட்பட அப்படித்தான் அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் திமுகவினர். அதை இப்போது உணர தொடங்கி இருக்கின்றனர் அவருடைய கூட்டணி கட்சிகள். அதனால் அதை நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் ஏதோ முடித்து விட்டது போல தோன்றும். அந்த கூட்டணியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த கூட்டணியில் பிரச்சனையே இல்லை என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் இங்கே பிரச்சனை இல்லைன்னா இப்போ நீங்கள் முதல்ல ஆரம்பிச்சு நேரம் தொகுதி பங்கிட்ட அவசியம் நேரம் நிறைய இருக்கிறது. நாங்கள் சரியாக சென்று கொண்டிருக்கோம். இல்லை, நேரம் 35 நாள் தான். உங்களுடைய பார்வையில் நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஒருவேளை எல்லாம் பேசி முடிச்சாச்சு, அறிவிக்கிறது மட்டும்தான் பாக்கி. அதான் சொல்கிறேன், நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு நாட்களில் வெளியே வரும். இப்போ இந்த கூட்டணிக்குள்ளே எந்த சிக்கலும் இல்லாமல் தான். எந்த சிக்கலும் கிடையாது. புதுசாக யாரையாவது கூட்டணிக்குள்ளே கொண்டு வர மாதிரி ஐடியா இருக்கா? நாம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் கௌதம். அதாவது கடந்த 1 வருடம் அல்லது 1.5 வருடங்களாக யார் வேண்டுமானாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் யார் வேண்டுமானாலும் வரட்டும் என்று சொல்லியிருந்தோம். வந்தவர்களை அரவணைத்திருக்கிறோம். வராதவர்கள் குறித்து நமக்கு கவலை இல்லை. அது குறித்து நம்ம பேச வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ சமீபத்தில் ஒரு 3 நாட்களாக விஜய் என்டிஏக்குள்ளே வரப்போகிறாரு. குறிப்பாக பாஜக தான் அதுக்கான முயற்சிகளை எடுக்குதுன்ற ஒரு தகவல் தொடர்ச்சியாக போய்கிட்டே தான் இருக்குது. தகவலா வதந்தியா? தகவல் தான். நான் அதை வதந்தி என்று சொல்கிறேன். வதந்தியாக தான் இது. பொழுது போகாத
தங்களுடைய வியாபாரத்தை பரபரப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக சில நபர்கள், சில ஊடகங்கள் அதை பரப்பி வருகின்றனர். ஆனால் திரு இபிஎஸ் அவர்கள் 2 நாட்கள் அதை மறுத்துட்டாரு. இல்லைங்க, அதிமுக தரப்புல யாருமே பேச்சுவார்த்தை நடத்தலைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் பாஜக தரப்புல தான் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்றாங்களே. அதாவது தேவையற்ற விஷயங்களில் தலையை கொடுத்து கொண்டு அதற்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் நாம் கருதுகிறோம். என்னையும் கூட பல பேர் கேட்டார்கள். நான் தெளிவாக சொன்னேன், உங்களுக்கு பொழுது போகவில்லை என்றால் எங்களிடத்தில் உங்களுக்கு இன்றைக்கு வேறு செய்தி இல்லை என்று சொன்னால் இதை கிளப்பி விடுவது வேலையாகிவிட்டது. யாரு கிளப்பி விடுறாங்க? ஒரு பாஜகவினரா, தாவேகாவினரா? ஊடகங்கள் தான். ஊடகங்களுக்கு ஏதோ சோர்ஸ் வரணும் இல்ல? அது சோர்ஸ். நீங்கள் இப்போ ஏசி ரூமில் உட்காந்துட்டு எழுதிக்கிட்டே இருக்கிறதுல என்ன இருக்கு? அவ்வளோதான். நான் அதை அப்படி தான் நான் சொல்லுவேன். இல்ல சரி, இப்போ இது முழுக்க முழுக்க ஊடகங்களுடைய வேலை. பரபரப்பை என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்றாங்கன்னா என்டிஏ கூட்டணி பலம் இல்லாம இருக்கு, விஜய் வந்தாதான் இந்த கூட்டணியை காப்பாற்றவே முடியும். எதை வேணாலும் சொல்லலாம். பொழுது போகாதவங்க சொல்ற பேச்சுக்கலாம். நாம இல்ல விஜய் இந்த கூட்டணிக்கு வந்தா இந்த கூட்டணி இன்னும் கூடுதல் பலம் பெறும்ல? இருக்கலாம். கட்சிகள் கூடினால் பலம் தான். அதற்காக அது இல்லை என்று சொன்னால் பலவீனம் என்று ஆகிவிடாது. இல்ல கடந்த முறை எங்களுடைய கூட்டணி மிக 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 பலமாக இருக்கிறது. அவ்வளவுதான் விஷயம். யாரேனும் எங்களுடைய கூட்டணியில் இருந்தால் அவர்களுக்கு அது பலம். இணையவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு அது பலவீனம். சார், அவங்க என்னன்னா இப்போ திரு அன்புமணி அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு என்டிஏக்குள்ள சேர்ந்தாரு. திரு டிடி தினகரன் அவர்கள் பியூஷ் கோயல் மூலமா என்டிஏக்குள்ள வராரு. விஜய் அவர்கள் வந்து இபிஎஸ் மறுத்தா கூட அவரு பாஜக ரூட் வழியா என்டிஏ ரூட் வழியா உள்ள வராரு. உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு கேட்கணும். பிஜேபியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக யாரேனும் உங்களுக்கு சொன்னார்களா? இவ்வளவுதான் விஷயம். இதுக்குள்ள விஜய் கொண்டதுக்கான திட்டமே இல்லைங்க. நான் இருந்தா கூட நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? அதுதான் விஷயம். அப்போ வதந்தி நீங்கள் கிளப்பி விடுகிறீர்கள்னு நான் சொல்றேன். இல்ல சார், அதுக்கு போதிய மறுப்பும் இல்லாம இருக்குல்ல. நீங்க அவசியம் இல்லை. புரியல. அவசியம் இல்லை. உங்களுடைய மாய வலையில சிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. உங்களுக்கு, அதாவது ஊடகங்களுக்கு பொழுது போக வேண்டும் என்பதற்காக நான் இங்கே அரசியல் கட்சி நடத்தவில்லை. மக்கள் பிரச்சனைகளை பார்ப்பதற்காகத்தான் நான் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதை விடுத்து நீங்கள் போடுகிற செய்திகளுக்காகவோ, நீங்கள் எழுப்புகிற கேள்விகளுக்காகவோ, அல்லது நீங்கள் சொல்கிற ஒரு சில புதிர்களுக்காகவோ அதற்கு பதில் அளிக்கவோ நாங்கள் அரசியல் கட்சி நடத்தவில்லை. இல்ல சார், ஒரு 3-4 நாளா இதுதான் தலைப்பு செய்தியா இருக்கு. மறுபடியும் எனக்கு என்னன்னா, ஏன் அந்த பேச்சு ஆற மாட்டேங்குதுன்னு கேக்குறேன். இபிஎஸ் மறுப்பு சொல்லியுமே ஏன் இந்த விவகாரம் ஆற போட மாட்டாங்கன்னு கேக்குறேன். அது ஊடகங்கள் தான் பதில் சொல்லணும். யார் இந்த அப்ப நெருப்பு இல்லாம புகையாது இல்ல சார்? நீங்க நெருப்பி நீங்களே பார்த்த வச்சுட்டு இது நீங்க புகையும் கிளப்பி விட்டீங்கன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? நீங்க தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி ஒரு விஜய் வரலன்றத உறுதியா நீங்க நான் ஒண்ணுமே சொல்லி நீங்களே விஜய் வராருன்னு கிளப்பி விடுவீங்க, அப்புறமா விஜய் வரலன்னு கிளப்பி விடுவீங்க. இன்னைக்கு விஜய் வரல, இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனா அவர் வந்தா அவங்க கூட்டணிக்கு ஒரு நான் சொல்வது அட்வான்டேஜ் தானே. யாரேனும் எங்களுடைய கூட்டணிக்கு வந்தால் உறுதியாக உங்களுக்கு தகவல் சொல்லுவோம். அதுதான் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட். அதுதான் இயல்பான நிலை. நீங்க ஏன் வரலன்னு கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? வந்தா உங்களுக்கு சொல்றேன். இல்லை, அவருக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை. காங்கிரஸ் வெயிட் பண்ணார், காங்கிரஸ்க்கு வரலை. திரும்ப வெயிட் பண்ணார், திரும்பவும் வரல. ஸோ இப்போது என்டிஏக்குள்ளே வந்து ஒரு துணை முதலமைச்சர் இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்பெகுலேஷனாக இப்போ வந்து சொல்லுவீங்க. ஆனால் தகவல் வருதே சார். பேசாத இந்த மாதிரி நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாருமே நல்ல திரைக்கதை வசனம் இதெல்லாம் போயிடலாம். ஏன்னா இப்போ இப்படி தான் பண்ணிட்டு இருக்குது. இப்போ அரசியலை ஊடகங்களே நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றனர். அதுதான் பிரச்சனை. நீங்கள் ஊடக சுதந்திரம் என்ற பெயரில் எல்லாவற்றிலும் ஆர்ஜின் ஒன்று வந்திருக்கும் சார். ஒன்று பாஜக தரப்புல இருந்து சொல்லியிருக்கணும், தாவேகா தரப்புல இருந்து சொல்லியிருக்கணும். நான் சொல்லுங்க, யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அதிமுக தரப்புல இருந்து சொல்லியிருக்கலாம், ஆனா எடப்பாடி மறுத்துட்டாரு. நான் சொல்றேன், அதுதான் நீங்க தான் சொல்லணும். உங்க தரப்புல இருந்து சொன்னதான் நீங்க. நான் ஏங்க உங்களுக்கு பதில் சொல்லணும்? நீங்க இல்லாத ஒன்றை இருப்பதாகவும் இருக்கிற ஒன்றை இல்லாதாகவும் கிளப்பி விடுகிற கதைகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏதேனும் நடந்தால் உங்களை அழைத்து சொல்லுவோம். சிபிஐ வச்சு மிரட்டுறது இந்த இதெல்லாம் இல்லை. இப்போ என்ன மாதிரியான ஒரு கேள்வி? சிபிஐ என்பது நம் நாட்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு, புலனாய்வு அமைப்பு. அதை வைத்து மிரட்டுவது இதுதான் பத்திரிகை சுதந்திரமா? இதுதான் ஊடக சுதந்திரமா? முதல்ல இந்த மாதிரி கேள்விகளையே நம்ம வந்து தவிர்க்க வேண்டும். பொறுப்பற்ற, நியாயமற்ற, உண்மையிலேயே நாகரிகமற்ற கேள்விகள் இதெல்லாமே. சிபிஐ வச்சு மிரட்டுறாங்கன்னு எங்கேருந்து இந்த பதில் வருது? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 மாதம் ஏற்கனவே 2 முறை போயிட்டாரு, 2 மாசத்துக்கு அப்புறம் இப்ப திரும்ப கூப்பிட வேண்டிய அவசியம். அப்போ நீங்க சிபிஐ டைரக்டர் ஆயிடுங்க. எனக்கு யார் சொல்றாங்க? யார் சொல்றாங்களோ நீங்க அதுக்கு முயற்சி பண்ணணும். உங்களுக்கு வயசு கம்மி, சிபிஐ டைரக்டராக படிங்க, அதுக்கு என்ன எக்ஸாம் எதாவது எழுதுங்க. ஏன் ஆக முடியாது? ஆகலாமே. ஆனால் அவரவர்களை பணி செய்ய விடுங்க.
நீங்கள் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி நடத்துனீங்க, நீங்கள் ஒரு 10 ஊடகத்துறையில் இருக்கீங்க. நான் உங்களே சொல்ல, யார் சொல்கிறாங்க? எஸ் எஸ் அப்போது சிபிஐயில் வந்து எப்போ கூப்பிடணும், எப்படி கூப்பிடணும், எவ்வளோ நாள் இடைவெளியில் கூப்பிடணும், எத்தனை முறை கூப்பிடணும், நீங்கள் யாருங்க வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இல்லை, தேர்தல் சமயத்தில் இப்போ வரது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, அதனால தான் நிறைய சொல்கிறோம், புள்ளிகளை கனெக்ட் இந்த மாதிரி தேர்தல் வந்து 6 மாதத்துக்கு முறை வந்துனே இருக்குது. ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சுப்போம் வாங்கன்னா கேட்க மாட்டேன்றாங்க. என்ன பண்ண முடியும்? அங்கே கொண்டு போய் முடிச்சு போகிறீங்க. நான் வேறு என்ன பண்ண முடியும்? தேர்தல் வரும் போகும் சார், அவங்கவுங்க வேறு. அப்போ வேணால் ஒரு சட்டம் போட்டுருவோம், தேர்தலுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் காவல்துறை, சிபிஐ, அமலாக்கத்துறை இதெல்லாம் வேலையே செய்யக்கூடாது, 2 மாதத்துக்கு அப்புறமா வேலை செய்யக்கூடாது, வருஷத்தில் 8 மாதம் தான் வேலை செய்யணும் போட்டுருமா சட்டம்? கொலை அது எப்படி போட முடியும்? அப்புறம் நீங்கள் சொல்கிறது அப்படி தான் இருக்குது. தேர்தல் நேரத்தில் சிபிஐ கூப்பிடுவாங்க. என்ன சார் அது? 41 பேருடைய உயிர் போயிருக்கிறது. அதை கொச்சைப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? ஆனால் அவர் வெளியே வரும்போது மேலே ஏறி நின்று பயங்கர உற்சாகமாக வர்றாரு. அது எனக்கு தெரியாது. 4 பேர் வந்திருந்தா கை காமிக்கிறாங்க, அவ்வளோதான். அவர் ஏன் கை காமிச்சாரு? ஏன்னா இவ்வளோ நாளாக அந்த மாதிரி பண்ணல, இன்னைக்கு பயங்கர உற்சாகமாக இருந்தாரு. ஒருவேளை பாஜகவுக்கு நான் அடி பண்ணியில அப்படின்னு சொல்ல வராரா? அப்படிதான் நிறைய பேர். இப்போ தான் நான் சொல்லி வாய மூடல, திரைக்கதை வசனம்லாம் எழுதுங்கன்னு. எழுதுங்க. கௌதம் வந்து நல்ல ஒரு இளைஞர், சொல்கிறத தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லைங்க, நான் எழுதலான்ற, நான் தப்பு இல்லை. சரி, கூட்டணிக்குள்ளே வரும்போது உங்கள் கூட்டணி எந்த கூட்டணி பலமாக இருக்குது அப்படின்னு நம்ம வச்சு பார்க்கும்போது, கடந்த முறை என்டிஏலையோ இல்லை அதிமுகவிலையோ, அதாவது திமுகவுக்கு எதிர்நிலையில் பயணித்த தேமுதிக திமுகவுக்குள்ளே வந்திருக்காங்க. அதிமுகவுடைய முக்கியமான ஒரு தலைவராக இருந்த ஓபிஎஸ் வந்திருக்காரு, வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், மருதழகராஜ்னு யாரெல்லாம் ஜெயலலிதா இருந்தபோது அமைச்சர்களாகவும் அதிமுக முகங்களாகவும் இருந்தவங்க எல்லாம் பெரும்பாலானோர் இன்னைக்கு திமுக கிட்ட வந்து சேர்ந்துருக்காங்க. அப்போ இந்த கூட்டணி வெற்றி பெறாது, பலம் இல்லாமல் இருக்குது, வலிமை இல்லாமல் இருக்குங்கிறதுனால தான் இங்கே வராங்களா? அது எப்படி எடுத்துக்கிறீங்க? தனி நபர்கள் குறித்து நான் பேசுவதில்லை. தனிநபர்கள் அவர்களுடைய சொந்த வெறுப்பின் அடிப்படையில் தான் வெளியே போகிறாங்க. அதுதான் விஷயம். அப்போ வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுக போய் இணைந்ததற்கு யாருக்கு பலவீனம் என்றால் ஓபிஎஸ் அவர்களுக்கும் திமுகவிற்கும் தான் பலவீனம். எப்படி சொல்லி நீங்கள் வந்து அதை பலமாக பார்க்குறீங்கன்னா, நான் வந்து உங்களை பார்த்து நகைக்க மட்டும் நினைக்கிறீங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சர், அதுவும் ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கைக்கு உரிய ஒரு நபராக இருந்த ஒருவர், என்ன நடந்திருந்தாலும், நான் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்க, என்ன நடந்திருந்தாலும் திமுகவில் யாரை எதிர்த்து தீய சக்தி என்று எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் சொல்லி அரசியல் செய்தார்களோ அந்த நபர்களுடன் போய் இணைவது என்பது அவருடைய கற்பனையில் கூட நடந்திருக்க கூடாது என்று நான் நினைக்கிறேன். இல்லை, அவரும் வெயிட் பண்ணி பார்த்தாரு. நான் மறுபடியும் சொல்கிறேன், என்ன நடந்திருந்தாலும். இல்லை, நீங்கள் கொஞ்சம் கருணை காமிச்சீங்கன்னா இல்லை, அது நான் தான் சொல்கிறேன். நான் தான் என்ன நடந்திருந்தாலும் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். இல்லை, அந்த நடக்காம தவிர்த்திருக்கலாம், அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கருணை அரசியல் நடக்காம தவிர்த்திருக்கலாம். அவர்கிட்ட போய் அதை கேட்டுருக்கலாம். நீங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாமேன்னு சொல்லலாம். அதை விட்டுருங்க, நடக்கலை. அப்படி நடக்காமல் போனால் கூட அவர் அங்கு சென்றது என்பது, அவர் சென்றது குறித்தெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. ஓகே, அவருக்கு பலவீனம் திமுக அவர்கள். ஏன்னா திமுகவை பொறுத்தவரையிலும் எப்படியெல்லாம் அவங்க ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது திமுக என்னவெல்லாம் விமர்சனம் செய்திருந்தாலும் எடுத்து பாருங்கள். அதை விட ஒரு ஆனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு தனியாக ஒரு சுற்றுப்பயணம் சார்ட் கொடுத்து நீங்கள் தென் மாவட்டங்கள் முழுக்க சுற்றுப்பயணம், கௌதம் அவருக்கு கொடுக்குற மரியாதை, ஒரு பெரிய மரியாதை கொடுக்கப்பட்டு நான் சொல்லிட்டேன், தனி நபர்கள் குறித்து நான் பேசுவதற்கு நான் ஆள் இல்லை. ஆனால் இது இருவருக்குமே பலவீனம். திமுகவிற்கு பலவீனம், ஓபிஎஸ் அவர்களுக்கு பலவீனம். தேமுதிக போயிடுச்சு சார். தேமுதிக என்ன ஓட்டு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இல்லை, கடந்த முறையில் நம்ம கட்சியில் இருந்த கூட்டணியில் இல்லை, இப்போ கழுதை தேர்ந்து கட்டெரும்பு ஆன கதையாக 2024 தேர்தலில் நல்ல அதுதாங்க. 2024 இதுக்குள்ளே தான் சொல்கிறேன், 2 வருஷத்தில் அவங்களுடைய கட்சி பலவீனப்பட்டு விட்டு. கேடர் பேஸ்டு பார்ட்டியில் சார் அவங்க. இப்போ நீங்கள் தாவேகா சொன்னீங்கன்னா நீங்கள் ரசிகர்கள்னு நான் அப்படி நினைக்கல. ஆனால் அவங்க ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டி அப்படியே நினைக்கவில்லை. நீங்கள் நினைச்சா நான் ஒன்றும் பதில் சொல்லுவேன். பட் ஆனால் இங்கே இருக்கிற ஒரு கட்சி இங்கே வந்துருச்சுங்கிறது பர்செப்ஷன் பேட்டலில் திமுக ஒருபடி மேலே இருக்காங்க. இல்லை, அது மாதிரிலாம் அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற விஷயம்தான். அவங்க தான் எல்லா கட்சியும் வந்து இப்போ உதயசூரியன் சின்னத்திலே போட்டி போடுன்றாங்க. அப்புறமா என்ன கட்சியை கபலீகரம் பண்ண அப்படியேனா கூட நம்ம ஒருவேளை என்டிஏ பலமாக இருக்குது, என்டிஏ வெற்றி பெறமான சூழ்நிலை இருந்துச்சுன்னா இவங்க ஏன் திமுக நோக்கி நகரணும்னு கேட்குறேன்.
அது நீங்கள் அவங்கள்ட்ட தான் நான் கேட்குறேன். என்ன கேட்டிங்கன்னா, ஏன் அப்ப உங்க கூட்டணி பலவீனமா இருக்கா? அவங்க வந்து பலவீனமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான நபர்களை சேர்த்துக்கிறாங்க. நான் இவங்க சொல்றேன். தானே வந்து போய் சேர்றாங்க. ஏற்கனவே அந்த கூட்டணி அப்படிலாம் நிரம்பி வழியுதே இல்லை சார். இல்லை இல்லை. நிறைய பேர் ஃபுட்பால் அடிச்சிட்டு இருக்காங்க சார். சும்மா 2 சீட்டு 1 சீட்டு போகிறவங்கலாம் கூப்பிட்டு ஃபுட்பாலில் தொங்குறவங்களாம் கூப்பிட்டு சீட்டில் உட்காருன்றாங்க. மடியில் போய் உட்காருன்றாங்க. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ம். எல்லாருக்கும் ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. எப்பா யாராவது போகிறாங்க சொல்லு, இந்தா ஒரு சீட்டு வாங்கிக்க. அப்படிதான் இருக்குது. அவ்வளவு பஞ்சம். ராயப்பேட்டை சைடு அந்த மாதிரி கூட யாரும் போக மாட்டாங்களே சார். இல்ல, ரோட்ல கூட அவசியம் யாரும் இல்லை போக சார். மாட்டாங்க சார். அவசியம் இல்லை. ஹவுஸ்ஃபுல். ஃபுட்பாலில் கூட இங்கே ஏற முடியாது அப்புறமா. அப்படி இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நம்ம இந்த கூட்டணி வந்து ஒரு கட்டாயத்தின் பேர்ல ஒரு பலவந்தப்படுத்தி உருவாக்கப்பட்ட கூட்டணி. ஆனா எங்க கூட்டணி வந்து நேச்சுரலா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நாங்கெல்லாம் ஒண்ணா இருக்கோம். நேச்சுரல் அலை இது. ஸோ கட்டாயப்படுத்தி வைக்கிற கூட்டணி எப்படி கரை சேர முடியும் அப்படின்னு கேட்குறேன். ஒரு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவேன்னு சொல்லக்கூடிய வைகோ அவர்களை பார்த்து அன்னைக்கு அவர் சொல்கிறாருங்க, கதறார் பாவம். 3 இடங்கள் உதயசூரியன் சின்னத்திலும் 3 தானே, ஒரு இடம் சொந்த சின்னம். இதை விட ஒரு வெட்கக்கேடு, கேவலம் ஒரு நபருக்கு வெட்கக்கேடு தான். ஏன் அதில் என்ன இருக்குன்னா, அது அவரோட கட்சி சார். அவர் என்ன வேணா நிலைப்பாடு எடுக்கலாம் சார். நீங்க அது எப்படி சரி? அப்போ அதே தானே நான் எங்கள் கட்சி எங்கள் கூட்டணி நாங்கள் நிலைப்பாடு எடுக்கிறோம். அவங்க ஏன் பேசுகிறாங்க? உங்களுக்கு கூட்டணியாவே பொருந்த கட்சி நான் தனித்தனியா விமர்சிக்கலாம். அப்படின்னா கூட்டணியா நான் விமர்சிக்கிறேன். அவங்க கூட்டணி தான் விமர்சிக்கிட்டு இருக்கிறேன். இன்னை வரைக்கும் திருமாவளவனோட உடன்பாடு எட்டவில்லை. இன்னை வரைக்கும் கம்யூனிஸ்ட் கூட உடன்பாடு எட்டவில்லை. அவங்க எல்லாருக்கும் வந்து நீ வா, நீ யார் வரீங்க, 1 இந்த 2 இந்த 5, போன முறை 6ன்னா இந்த முறை 4 தான் விற்று கொண்டிருக்கிறார்கள், வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சைடு நெகோசியேட் நடக்கும்ல சார். நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க. எங்களுக்கு அவசியமே இல்லை அந்த மாதிரி நெகோசியேஷன் நடக்காது. நீங்கள் பாருங்கள். அதுதான் சொல்ல டெல்லியிலே பேசி முடிச்சிருவாங்க. இல்லை டெல்லியிலையோ இல்லை இங்கே வந்து அவை சண்முகம் சாலையிலோ பேசி முடிப்போம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுதான் விமர்சனமாக வைக்கிறாங்க. இல்லை அவங்க வைக்கிறது பற்றிலாம் பொதுவா அதிமுக தொகுதி பங்கீடு கனிமொழி போல ஜெயலலிதா இருக்கும்போது இங்கே தான் கனிமொழி டெல்லி. ஆனா எங்க பெரும்பாலும் கனிமொழி டெல்லிக்கு போய் பேசினாலே இல்லையா? கூட்டணி தொடர்பா எங்க சார் பேசினாங்க அப்படின்னா பேசினாங்க. உங்களுக்கு தெரியாதா? போன மாசம் போய் பேசிட்டு வந்தாரு. ஆனா கிறிஸ் ஜோடங்கர் ஆகட்டும், செல்லப்பிறந்தை ஆகட்டும், எங்க வந்து நடத்தி பேசுறாங்க. அது எங்க ப்ரியாரிட்டிங்க. நாங்க எங்க பேசுறோன்றது நாங்க தாங்க பண்ணுவோம். ஒரு அகில இந்திய கட்சி தலைவரும் அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் அவர்கள் இடத்துல கூப்பிடுறீங்க. மதுரைக்கு அங்க வந்து பேசுறாரு, டெல்லியில போய் பேசுறாரு. எப்ப நீங்க ராயப்பேட்டை அலுவலகம் போவீங்க? சரி, அப்ப நீங்க ஒரு காரியம் பண்ணுவோம். இனிமேல் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு எங்க பேசணும். அந்த காலங்கள்ல அப்படி நடந்தது இல்லை. எங்க பேசணும், எப்படி பேசணும்? அந்த காலங்கள்ல அப்படி நடந்து ராயப்பேட்டையில தானே எல்லாம் நடக்கும். நான் என்ன இதை விட ஒரு கேவலம் உண்டா? கடந்த காலங்களில் ஒன்று எப்பா நீங்கள் எல்லாரும் என் சின்னத்திலே நில்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சீட்டு ஓ சின்னத்தில் நில்லு, 3 சீட்டு ஏன் சின்னத்தில் நில்லுன்ற வெட்கக்கேடான ஒரு இழிநிலை இதுவரைக்கும் நடந்திருக்கு. ஜனநாயகத்துக்குள்ள தான் சார் வருது. அப்போ திமுக செஞ்சா ஜனநாயகம், நாங்கள் செஞ்சா இல்லை. நீங்களுமே உங்க தலைமை கட்சிகளை தாமரையில் நிற்க வைக்கிறதுல ஒரு சிக்கலும் இல்லை. அதுவும் ஜனநாயகத்துக்குள்ள தான். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். நாங்கள் யாரையுமே கட்டாயப்படுத்ததில்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. அவர்கள் நாங்கள் தாமரை சின்னத்தில் நிற்கிறோம் என்று சொன்னால் சரி என்று சொல்லிடுவோம். இவ்வளோதான் விஷயம். நான் அதுக்கு சாட்சி. நாங்கள் யாரையுமே கட்டாயப்படுத்த மாட்டோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீ தனியாக இருந்தால் உனக்கு 1 சீட்டு, என் சின்னத்தோடு சேர்த்தா 4 சீட்டு. இது என்னங்க கேவலமாக இல்லை? தேர்தல் ஜனநாயகத்துக்குள்ள இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதுசாக இது இப்போ திமுக ஜாலரா அடிக்கிறதுக்கு தேர்தல் ஜனநாயகன்றீங்களா? வெட்க கேட்ட போய் ஜனநாயகன்றீங்க, வெட்க கேட்ட ஜனநாயகன்றீங்க. நான் என்ன பண்ண முடியும்? திமுகவினுடைய சொம்புகள் எல்லாமே இதை ஜனநாயகம் சொன்னால் நான் ஒன்றும் செய்ய. அட்லீஸ்ட் அந்த சைடில் 4 இடமோ 3 இடமோ 28 இடமோ 2 இடமோன்னு ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கு சார். பிஸியாகவே இருக்கு அறிவாலயம். நாங்கள் வந்து ரொம்ப நீங்கள் ஆதங்கமே படாதீங்க. நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் எப்போ முடிவு பண்ணுறோமோ அப்போ உங்களை கூப்பிடுவோம், நாங்கள் சொல்லுவோம். பாமக ஒரு திரு ராமதாஸ் அவர்கள் வெளியில் இருக்கிறதுக்கு ஏதாவது முக்கியமான ஃபேக்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? களத்தில் தான் கேட்கணும். நம்மள போய் கேட்குறீங்க. கூட்டணியில் இருக்கிற எங்களை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியுடன் கூட்டணி. ராமதாஸ் தலைமையிலான கட்சியோட எங்களுக்கு அவர் தானே வராரு. தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் யாருக்கு கொடுத்துருக்குறது? அன்புமணி கிட்ட தான் கொடுத்து. அப்புறமா நான் கட்சியோட தான் இங்கே கூட்டணி வைக்க முடியும். அப்புறமா நீங்கள் என்ன இல்லை அவரையும்
பேசி உள்ள கொண்டு வந்தா அந்த அது இல்ல, எல்லா அது வாக்குகளும் எங்களுடைய- சேர்ந்து உங்களுக்கு இருக்கும் இல்லைங்க, அது நான் ஏங்க அது செய்யணும்? அது அதிமுகவோட role. நீங்க நாங்க பேசி தனி முடிங்கன்றீங்களா? நபர்கள் கூட எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் டிடிவி இல்லை. நாங்க கொண்டு வரோம்னு சொன்னா கொண்டு வந்துட்டோம். நல்லா அன்புமணி புரியுது. நீங்க பேசி முடிங்கன்றீங்களா? டிடிவிக்கு ஒரு கட்சி பேர் இருக்கு, தெரியுமில்ல என்னன்னு? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதோட பேசிருக்கோம். ம். கட்சியுடன் தான் கூட்டணி, தனி நபர்களுடன் இல்லை. ம். ஆனா இங்க தனி நபராக விலைக்கு வாங்குறதும் விற்கிறதும் இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. திமுக கூட்டணி இல்லை, நான் அதை செய்யறது ம். சசிகலா அவர்களும் தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிக்கிட்டோம். ஸோ அவங்க எல்லாருமே அதிமுக இருந்து வாக்குகளை தான் சார் எடுக்க பார்க்குறாங்க. விஜய் வராரு, அதிமுக ஊழல் கட்சின்னு விமர்சிக்கிறாரு, அவரும் அதிமுக வாக்குகள் எடுக்க கௌதம், ஒரு பார்க்கறாரு. விஷயம், கட்சி துவங்குவது கட்சி நடத்துவதெல்லாம் அவங்களுடைய சொந்த விருப்பம். நம்ம நான் அதுக்குள்ள போகவே மாட்டேன். ஓகே, மக்கள் தான் முடிவு செய்வார்கள், பார்ப்போம். அவ்வளோதான். கட்சி தொடங்குறது இருக்கட்டும், ஆனா யாருக்கு அவங்க பாதிப்பு ஏற்படுத்துவாங்கன்றது இருக்குல்ல சார். அங்க எனக்கு நம்ம கொஞ்சம் தெரிந்து காஷனா நீங்கள் இருக்கணும். சொல்கிற இந்த இதெல்லாம் யாருக்குமே இப்போ ஓபிஎஸ் எங்க திமுகவுக்கு போயிட்டாரு, என்ன அதனால பெனிஃபிட்டு? எவ்வளோ ஓட்டு போகுது? ஒன்றும் கிடையாது. என் நண்பர் புகழேந்தி போனார், அதனால என்ன ஆக போகுது? ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? பட் ஆனா தனி நீங்க நபர்கள் செல்வதனால கரெக்ட். எந்த ஆனா பிரச்சனை? ஓபிஎஸ் ஒரு 3 முறை முதலமைச்சரா நாற்காலியில் அமர்ந்தவர், ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கிறவர், அந்த தேனி மதுரை அந்த மாதிரியான மண்டலங்கள்ல ஒரு முக்கியமான முகங்களா இருக்கிறவர், சமூக ரீதியான வாக்குகளை ஒருங்கிணைக்கிற பலம் அப்படிப்பட்ட பெற்றவர். முக்கியமான ஒரு முகமாக இருந்த ஒருவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கிறாருன்னா அவருக்கு அவர் 10 அப்போ ஓட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளவு வரும். அவரையா அவர் எவ்வளவு இலிட்ரேட் பண்ணிருப்பாங்க அப்போ. ஒரு 10 ஓட்டு எக்ஸ்ட்ரா வரும்னா ம். 20 ஓட்டு மைனஸ் ஆகும். அது இப்படி பார்க்க மாட்டாங்களா? இவ்வளவு இருக்கிற ஒருத்தர், ஜெயலலிதா தான் என்னுடைய பார்க்க தெய்வம்னு சொன்ன ஒருத்தர் அரசியல் இங்க போனாங்கன்னா அப்ப எவ்வளவு அவரை அவமானப்படுத்தி இருப்பாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. மக்கள் அப்படி சிந்திக்க மாட்டாங்க. நான் வந்து பிஜேபின்னு இல்லை, ஜென்ரல் பப்ளிக்காக சொல்கிறேன். மக்கள்லாம் அப்படி பார்க்க மாட்டாங்க. அப்பா எப்போ அம்மா வந்து அவ்வளோ நம்பிக்கை வச்சவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு தான் பேசுவாங்களே தவிர ஐயோ பாவம் அப்படின்னு. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கதை திரைக்கதை வசனத்தில் மாற்றாதீங்க. ஒரிஜினல் வசனம் இதுதான். நீங்கள் வந்து எடிட் பண்ணி வேறு வசனத்தை போடாதீங்க. திரு இபிஎஸ் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 தொகுதி கிட்ட அவருடைய சுற்றுப்பயணத்தை முடிச்சிட்டாரு. திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் சில தொகுதிகளில் அவருடைய நடைப்பயணம் எல்லாம் நடந்தது. ஆனால் அது களத்தில் பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்டையே கிரியேட் பண்ணலை அப்படின்னு நிறைய பத்திரிகையாளர்கள் அதை அடிக்கோட்டிகிட்டே இருக்காங்களே சார். திமுக பத்திரிகையாளர் அப்படி தான் பேசுவாங்க சார். பெரும்பாலான பத்திரிகையாளர் சார், எல்லாரும் பெரும்பாலான பத்திரிகை திமுக பத்திரிகையாளர்கள் அவ்வளோதான். அது நான் என்ன கேட்குறேன், முதுகு எலும்பே இல்லாமல் அந்த பத்திரிகை அவர்கள் சொல்கிறவர்கள் எல்லாம் விளாத்திக்குளம் குறித்து பேசியிருக்கிறார்களா? பேசியிருக்காங்க சார். யாருமே பேசலை. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ம். இன்னைக்கு கூட நீங்கள் கூட திருப்பி கூட்டணி அரசியல் தான் பேசுறீங்களே தவிர தேர்தல் காலம் சார். தேர்தல் ஒரு சூடு பெண்ணனுடைய ஒரு குழந்தையனுடைய மரணம் வந்து யாரும் தேர்தல் அதுக்கு காலத்துல அதுக்கு பேச யாருமே வேண்டாம். அதுக்கு நமக்கு எதுவுமே இல்லை சார். அதை நம்ம பேசி தான் ஆகணும், பேசி இருக்கோம். இங்கே ஊடகங்கள், திமுக சார்பு ஊடகங்கள் பிரச்சனையை திசை திருப்ப பார்க்கின்றன. 6 நாள் ஆகிவிட்டது, இன்னி வரைக்கும் ஒரு நடவடிக்கை இல்லை. துப்பு இல்லாத ஒரு அரசு, திராணி இல்லாத ஒரு அரசு, பக்கற்ற அரசு. ஒரு குழந்தை கற்பழித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாருன்னு சொன்னால் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாத ஒரு அரசு, நிர்வாகம் தெரியாத ஒரு அரசு, அதை பற்றி பேசுவதற்கு துப்பில்லாத ஒரு சில ஊடகங்கள். நான் இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஆனால் நாங்கள் பேசுகிறோம்னு சொல்லாதீங்க, ரொம்ப தவறு. தமிழ்நாடு எந்த அளவிற்கு கோரமான ஒரு சம்பவத்தை சந்தித்திருக்கிறது. உடனே அங்கே நடக்கலையா, இங்கே நடக்கலையா, இன்றைக்கி இங்கே என்னன்றது தான் அவசியம். இந்த நிலை இனி தமிழகத்திற்கு வரக்கூடாதுன்னு சொன்னால் திமுக விரட்டி அடிக்கப்பட வேண்டும். அதை தேசிய ஜனநாயக கூட்டணி செய்யும். என்னன்னா, இந்த ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், விஜய் உங்கள் கூட்டணியில் வராருன்னு ஒரு கருத்துருவாக்கம் உங்கள் விமர்சனப்படி அது சில பத்திரிகையாளர்கள், திமுக சார்பாளர்கள் உருவாக்குறாங்க. ஒரு வாரமாக அதுதான் தலைப்பு செய்தியாக இருக்குது. சம்பந்தப்பட்ட கேள்வி முடிச்சார், சம்பந்தப்பட்ட கூட்டணி கட்சி தலைவர், அந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிற இபிஎஸ்ஏ சொன்னதுக்கு அப்புறமும் இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நொடி வரைக்கும் அதுதான் தலைப்பு செய்தியாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு கருத்துருவாக்கத்தை எதிர்த்தரப்பால் பண்ண முடியுது. ஆனால் உங்கள் சைட்ல இருந்து அதை உடைக்கிறதுக்கோ அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கோ எதுவுமே பண்ண முடியாதப்போ அப்போ மக்கள் மத்தியில் என்ன போய் சேரும்? நீங்களே சொன்னீங்க இபிஎஸ் சொல்லிட்டாருன்ட்டு, அதோட விட்டு போக வேண்டியதானே. அதுதான் ஆனால் சொல்கிறதுக்கு ஆனால் அதை ஏன் அந்த செய்தியை மேலும் மேலும் ஊதி பெரிதாக்குகிறீர்கள்?
ஏன்னா EPS எதிர்த்தரப்புல இருந்து இல்ல அதான் கவுண்டர் நரேட்டிவ் வரல. அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. EPS சொல்லிட்டார் அவ்வளோ, இதுக்கு மேலே ஒரு கவுண்டர் நேட்டிவ் வேணுமா? நீங்களும் சொல்லணும்ல சார். கவுண்டர் ஏங்க, அவர் தான் எங்களுடைய கூட்டணியுடைய தலைவர், அவர் தான், அவரே சொல்லிட்டாரு. அப்புறமா என்ன இருக்குது? அவரு அதிமுக தலைவர்கள் நாங்க பேசலைங்கன்னு தான் சொல்றாரு. அதிமுகன்ற நாங்க என்ன முதல்ல சொன்னோம்? கூட்டணி குறித்து விமர்சனமே பாஜகவினர் தான் சார், பேசுறாங்க. ஒரு நிமிஷம் புரியுது. கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துவது அஇஅதிமுக தான். அப்புறம் அவங்க பேசலன்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? ஆனா இங்க அது கூட்டணி பேச்சுவார்த்தையை அஇஅதிமுக நடத்தும் என்று மிக தெளிவாக நாங்கள் அறிக்கையை கொடுத்திருக்கிறோம். கரெக்ட். அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் கூட்டணி குறித்து பேசவில்லை என்று ஏன் அந்த சொல்லிவிட்டார். doubt வருதுன்னா, அதோடு முடிந்து எனக்கு விட்டது. ஏன் doubt ஆனால் வருதுன்னா, தொடர்ந்து அதையே நீங்கள் வேண்டும் இல்ல. என்றே பெரிதாக்கி எனக்கு என்ன doubt வருதுன்னா, இப்ப ஸ்டாலின் சொன்னாருன்னா ஓகே அப்படின்னு நம்ம எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் தலைமை வைக்கிறாருன்னா யாரும் இல்லை. ஆனா இங்க டிடி தினகரன் சொல்றாரு, நான் அதிமுகவோட பேச மாட்டேன், பாஜகவோட தான் பேசுவேன், ஏன்னா நான் பாஜக என்டிஏக்குள்ள தான் இருக்கேன் அப்படின்ற வார்த்தை மென்ஷன் பண்ணும்போது, அப்போ எடப்பாடி தலைமையில ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, பாஜக தலைமையில பேச்சுவார்த்தை நடக்குதுங்கும் போது தானே இந்த சந்தேகம் வருது. அப்ப தனித்தனியா சொல்லுங்களேன் அப்படின்னு நம்ம கேட்கறோம்ல. என்டிஏ அப்படின்னு சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது பாரதிய ஜனதா கட்சி, அதுதான் மிகப்பெரிய கட்சி இந்திய அளவில். எஸ். தமிழ்நாட்டில் அஇஅதிமுக அதுக்கு தலைமை தாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். தினகரன் எடப்பாடி இப்போ நேற்றைய அறிவிப்பில் கூட நாளைக்கு நடக்கப் போகிற ஆர்ப்பாட்டத்தில் யார் தலைமை, யாருடைய தலைமையிலலாம் நடக்க போகுது? எடப்பாடி. பிறகு திரு அண்ணாமலை, நயனா நாகேந்திரன், எஸ்பி வேலுமணி கலந்துக்கிறாரு, அப்புறம் நயனா நாகேந்திரன் கலந்துக்கிறாரு, தினகரன் இருக்காரு. ஒரு இடத்துல அவர் தலைமையில் நடக்குது. ஸோ இதை புரிஞ்சுங்க. அப்போது இதை கெடுப்பதற்காக யார் வேணாலும் முயற்சி பண்ணலாம், ஆனால் அவங்களுடைய முயற்சி எடுபடாது. அப்போ கூட்டணி பலமாக தான் இருக்கு, வலிமையான தேர்தலை எதிர்கொள்வீங்க. பலவீனமான திமுக அணியை பலமான தேசிய ஜனநாயக கூட்டணி வீழ்த்தும். 26ல் இன்னும் 37 நாட்கள். 37 நாட்களில் திரும்பவும் நம்ம நேர்காணல் திரும்ப சந்திக்கணும் சார். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றி சார். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Arabian Garden Seafood Restaurant. Bad taste meets elegance. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.